Good morning students. In this class we have to see chapter number 1, okay, living world. Okay, last class introduction or a brief introduction பார்த்தோம். So this is the first chapter, living world. Okay, so in this chapter we have to see attributes of living organism. What is mean by attributes? பொது பண்புகள். Okay, இப்போ human being, we are one living organism. So நம்மளுடைய பொது பண்புகள்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? So first of all growth. Okay, then movement, we are moving from one place to another one place, and respiration. Okay, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா excretion, then mode of nutrition. Okay, நம்ம ஃபுட்டை உணவு உட்கொள்ளக்கூடிய முறைகள். Okay, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா reproduction. Okay, irritability. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம் ரெஸ்பான்ஸ். ஓகே, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆர்கானிசமோடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஜென்ரல் கேரக்டராக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்னு இல்லாமல் ஓகே ஜென்ரலாக ஆர்கானிசம் அஸ் வெல் அஸ் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஸோ அதனுடைய ஜென்ரல் ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னன்றதை பற்றி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் attributes of living organism. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வரக்கூடியது growth. ஓகே, வேர் இஸ் இட் வாஸ் ஸ்டார்டட். ஓகே, growth எங்கே ஸ்டார்ட் ஆகுது முதல்ல ஒரு ஆர்கானிசம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக சொல்ல போனோம்னா எம்ப்ரியோ மதருடைய ஓவரியில் சைகோட் ஃபார்ம் ஆகும்போதே growth வந்து ஃபார்ம் ஆகிடுதுன்னு சொல்லுவோம். அதே போல் கல்வின்றது எஜுகேஷன்ன்றது என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டாலும் ஓகே. ஸோ சம்படி என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், இல்லை ஸ்கூலில் வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் நமக்கு எஜுகேஷன் அப்படின்னா நமக்கு தெரியாதது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் எஜுகேஷன். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃப்ரம் பர்த். ஓகே, பர்த் கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓவரி. ஓகே, மதருடைய ஓவரியில் நம்ம வந்து எம்ப்ரியோவாக சைகோட்டாகவே இருக்கும் போதே நமக்கு எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அதிலேருந்து நம்ம வந்து தெரியாதது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் டில் டெத். ஓகே, இறப்பு வரைக்கும் தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிறத எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம். சிமிலர்லி க்ரோத்தும் அதே போல் தான். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஆர்கானிசமுடைய க்ரோத் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஆர்கானிசமுடைய மதருடைய ஓவரியில் அவங்க வந்து எம்ப்ரியோவாக சைகோட்டாவாக இருக்கும்போதே அவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ இது வந்து போத் பிளான்ட் அண்ட் அனிமல் ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் தான். ஓகே, ஸோ இந்த க்ரோத்தை நம்ம வந்து மெயினாக 2 டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று இன்ட்ரின்சிக் க்ரோத் அண்டு எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத். ஓகே, இன்ட்ரின்சிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசம் எல்லா ஆர்கானிசம்லையும் வரக்கூடிய அந்த க்ரோத் வந்து இன்ட்ரின்சிக் க்ரோத். தமிழில் சொல்ல போனோம்னா உள்ளார்ந்த திறன். ஓகே, அந்த ஆர்கானிசமுடைய நேச்சுரல் பிஹேவியரில் அதுவும் ஒரு பிஹேவியர். ஓகே, ஸோ அது வந்து யாராலையும் ஸ்டிமுலஸ் பண்ண முடியாது, அவருடைய ஓன் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸால் வரக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பிஹேவியர் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இன்ட்ரின்சிக் க்ரோத்தை வந்து எல்லா ஆர்கானிசம் அதில் இன்வால்வ் ஆகிடும். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல் ஆர்கானிசம் யூனிசெல்லுலராக இருந்தாலும் சரி, மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இருக்குது, க்ரோத் இருக்குது, ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் க்ரோத் சொல்லுவோம். அந்த க்ரோத்துக்கு அப்புறமா அது மெச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். ஒரு ஆர்கானிசம் ஆர் ஈச் அண்ட் எவ்ரி செல் அது கூட நம்ம சொல்லலாம். ஓகே, என்ட்ரன்சிக் ஆர் எக்ஸ்டென்சிக் க்ரோத்னு வரும்போது நான் லிவிங் ஆர்கானிசம் ஆர் நான் லிவிங் ஆப்ஜெக்ட். ஓகே, அது எல்லாமே இதில் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம். ஓகே, சம்படி பார்த்திங்கன்னா அந்த ஹுட். ஓகே, புற்று பார்த்துருப்பாங்க, எல்லாம் மவுண்டெயின்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் க்ரோத். இது நம்மளால் வந்து அதனுடைய அந்த என்ன சொல்ல லெவல் சேஞ்சஸ் ஆகிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இன்ட்ரென்சிக் க்ரோத்தை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. இன்னொரு ஆர்கானிசம் வந்து நம்மளை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம உடம்புல வந்து க்ரோத் இருக்குன்றதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது அது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம கூட சொல்லலாம். ஓகே, பட் எக்ஸ்டென்சிவ் க்ரோத்தை வந்து நம்ம அதர் திங்ஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய க்ரோத் வந்து எக்ஸ்டென்சிவ் க்ரோத். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம்னா மவுண்டெயின்ஸ், பவுல்டர்ஸ். ஓகே, பவுல்டர்ஸ் நத்திங் பட் கற்பாறைகள். ஓகே, இந்த செஞ்சி சைடுலாம் போனீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க கற்பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் வந்து மவுண்டெயினாக இருக்கக்கூடியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். அண்டு சேண்ட் மவுண்ட்ஸ், மணற்குன்றுகள். ஓகே, இது எல்லாமே வந்து எந்த க்ரோத்தில் வந்துடும்னா எக்ஸ்டென்சிவ் க்ரோத்தில் வரும். ஓகே, ஸோ இது வந்து நிலையாக இருக்குமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இந்த இன்ட்ரின்சிக் க்ரோத்லேயே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் வந்து ஒரு மாதிரியான க்ரோத் இருக்கும், பிளான்ஸில் ஒரு மாதிரியான க்ரோத் இருக்கும். இப்போது நம்ம வந்து அனிமல் கேட்டகரி, நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் நம்மளுடைய க்ரோத் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும் அனிமல்ஸில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன டெஃபினைட் க்ரோத். ஓகே, பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அனிமல்ஸுக்கு க்ரோத் இருக்கும், தட் இஸ் எ டெஃபினைட். ஓகே,
வரம்புள்ள வளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஜெர்மினேட் ஆனதுலேருந்து ஒரு வெரி பிக் ட்ரீ, ஓகே, டாலாக ஒரு கோகனட் ட்ரீ இல்லை பாம் ட்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஓகே, செக்கோயா ட்ரெண்ட்ரான் மோர் தென் 120 மீட்டர்ஸை விட அது ரொம்ப ஹைட்டாக வளருது. ஓகே, ஸோ அப்போ அதனுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட். ஓகே, அதை நம்ம வந்து வரம்பு உள்ளார கொண்டுட்டு வர முடியாது, வரம்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது அப்போ பிளான்ட்ஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினைட் க்ரோத், அனிமல்ஸோடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா இது டெஃபினைட் க்ரோத் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் யூனிசெல்லுலராக இருந்தாலும் சரி மல்டி செல்லுலராக இருந்தாலும் சரி இட் ஏபிள் டு செல் டிவிஷன், அது வந்து செல் டிவிஷன் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகும், ஸ்மாலர் செல் ஸ்மாலர் செல் வந்து லார்ஜராக கன்வெர்ட்டட் ஆகும்போது புரோட்டோபிளாசம் அந்த அளவுக்கு ஃபங்க்ஷனிங் பண்ணணும். ஓகே, வாட் இஸ் மீன் பை புரோட்டோபிளாசம், நத்திங் பட் சைட்டோபிளாசம் கம்பைன்டு வித் நியூக்ளியஸ், அதுதான் புரோட்டோபிளாசம். ஸோ அப்போ ஒரு செல்லுக்குள்ளார செல்லுக்கு அந்த செல்வால் உள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா புரோட்டோபிளாசம் சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ், ஓகே, நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் பவுண்ட் பை செல்வால். ஓகே, ஸோ அப்போ செல்வால்குள்ளார இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்தது நம்ம வந்து புரோட்டோபிளாசம் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆக புரோட்டோபிளாசமும் வந்து அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்து மெச்சுரேஷன் ஸ்டேட்டுக்கு போகும், தென் ரீப்ரொடக்டிவ் பண்ணும். இந்த செல் டிவிஷன் வந்து சிங்கிள் செல்லுலராக இருந்ததுன்னா அதனுடைய செல் டிவிஷன் மூலிமா அது வந்து நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் காலனிஸை அது வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, எஸ்பெஷலி பாக்டீரியாலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, இட் இஸ் ஏ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் செல் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த க்ரோத் ஃபேக்டர் பார்க்கும்போது நம்ம இதில் ஆர்கானிசம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் க்ரோத் இருக்குது, இன்ட்ரென்சிக் க்ரோத் அண்டு எக்ஸ்டென்சிக் க்ரோத். இன்ட்ரென்சிக் வரும்போது லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய க்ரோத், எக்ஸ்டென்சிக் க்ரோத் வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய க்ரோத். ஓகே, அடுத்து பிளான்ட்ஸோடைய க்ரோத் வந்து நம்ம இன்டெஃபினைட் க்ரோத்னு சொல்கிறோம், அனிமல்ஸோடைய க்ரோத் வந்து டெஃபினைட் க்ரோத்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ செல் டிவிஷன்ஸில் ஸ்மாலர் செல்ஸும் அதில் இன்வால்வ் ஆகும், இல்லை எஸ்பெஷலி அமீபா பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கும் என்ன இருக்குது, க்ரோத் இருக்குது. த்ரூ த செல் டிவிஷன் மூலிமா அவங்களுடைய பாப்புலேஷனை அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து க்ரோத்தோடைய கேரக்டர். அடுத்து செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு ஆர்கானிசம் நம்ம பார்க்கும்போது அந்த ஆர்கானிசம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமா இல்லை மல்டி செல்லுலார் ஆர்கானிசமான்றதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாட் இஸ் கால்டு யூனிசெல்லுலார், a single cell organism. Okay, that is a unicellular. So that organism structure, behavior, functional, everything we have to study under the microscope only. Okay, without a microscope we are unable to see the organism. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து யூனிசெல்லுலராக இருக்க நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் யூனிசெல்லுலர் மல்டிசெல்லுலர் அடுத்த ஒரு கேட்டகரி இருந்தாலும் பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸோடைய கேரக்டரை வச்சு அந்த செல்லு வந்து ப்ரோகேரியாட்ஸாக யூகேரியாட்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். இப்போ ப்ரோகேரியாட்ஸ், ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு மீனிங் இருக்குது. கேரியாட்ஸ் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஓகே, ஸோ அந்த நியூக்ளியஸ் ப்ரோ அது வந்து வெல் டெஃபினைடாக இல்லை. ஓகே, டிஃபைன்டாக கிடையாது. ஸோ சம் இன்ஸ்பியன்ட் கேரக்டரில் இருக்குது, ஆரம்ப நிலையில் இருக்குது. ஸோ அப்போ வந்து சம் ஸ்ட்ரக்சர்ஸோ இல்லை சம் கேரக்டர்ஸோ வந்து அந்த நியூக்ளியஸில் லேக்காக இருக்கலாம். அப்போ அது பார்க்கும்போது மெயினாக கேரியர்ஸ் இங்கே வந்து நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா தட் நியூக்ளியஸ் தட்ஸ் நாட் பவுண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியர் போர் ஆப்சென்ட். ஓகே, செல் ஆர்கனல்ஸ் மேக்ஸிமம் ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் வந்து நம்ம ப்ரோகேரியாட்ஸ்னு சொல்கிறோம். ப்ரோ மீன்ஸ் ஆரம்ப என்ன கூட இனிஷியேஷன் ஸ்டேஜ். ஓகே, கேரியர்ஸ் மீன்ஸ் நியூக்ளியஸ். இப்போ யூ கேரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி கேரியர்ஸ் இப்போ மீனிங் உங்களுக்கு தெரியும். நியூக்ளியஸ், யூ மீன்ஸ் ட்ரூ, உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம். அப்போ உண்மையான நியூக்ளியஸ்னால் அப்போ அந்த நியூக்ளியஸில் என்ன கேரக்டர் இருக்கணும்னா டிஎன்ஏ இருக்கணும். நியூக்ளிக் ஆசிட் வந்து டிஎன்ஏவாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெப்ளிகேஷன் கேரக்டர் இருக்கும். அண்டு த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கவர்டு பை ஆர் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன். ஓகே, அது இப்படி இருந்தால் தான் அது வந்து ட்ரூ நியூக்ளியஸ், யூ நியூக்ளியஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் நம்ம வந்து யூ கேரியாட்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரோ கேரியாட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா, ஓகே, சம் ஆஃப் இது ஃபஞ்சை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கும், பட் சைட்டோபிளாசத்தில் செல் ஆர்கனல்ஸ் அதிகமாக இருக்காது. ஓகே, எஸ்பெஷலி மெம்பரேன் பவுண்டு செல் ஆர்கனல்ஸ். மெம்பரேன் பவுண்டுனா செல் வால் இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ், எஸ்பெஷலி குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ், இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக செல் மெம்பரேன் இருக்கும். ஓகே, செல்லுக்கு எப்படி செல் மெம்பரேன் இருக்கோ அதே போல் அந்த ஆர்கனல்ஸுக்கும் மெம்பரேன் இருக்கும். அந்த ஆர்கனல்ஸ் வந்து
வந்து இது அதிகமாக இதில் இருக்காது, ப்ரோகேரியாட்ஸில் இருக்காது. பட் அவங்களுடைய லைஃப் சைக்கிளை வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எசென்ஷியல் ஆர்கனல்ஸ் மட்டும் வெரி லிமிட்டடாக தான் இருக்கும். அதே போல் நியூக்ளியஸும் வந்து கவர் பண்ணி இருக்காது. அது வந்து அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட சைட்டோபிளாசத்தில் வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, பட் யூகேரியட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும். செல்லுக்கு உண்டான அனைத்து கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். செல் வால் இருக்கும், சைட்டோபிளாசத்தில் செல் ஆர்கனல்ஸ் மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ஸாக இருக்கும், தென் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த யூகேரியட்ஸில் யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸும் இருக்குது, மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸும் இருக்குது. யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா. ஓகே, அண்ட் மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பீஷீஸ் நம்ம சொல்லலாம். வி ஆர் ஆல்சோ மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ் தான். பட் நம்மளுடைய பாடியில் பார்த்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஊடோகோனியம் இட்ஸ் பிலாங்ஸ் டு ஆல்கே. ஓகே, பாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். ஓகே, ஆல்கே. ஸோ தட் இஸ் த செல்லுலார் ஸ்ட்ரக்சர். அப்போ based on the cellular conditions, the organism we are classified as to prokaryotes and eukaryotes. Okay, then third one, reproduction. Reproduction is a very important behavior. Okay, each and every organism able to reproduce இந்த வேர்ல்டில் அவங்களுடைய ஸ்பீஷீஸ் வந்து சர்வைவல் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபியூ ஆர்கானிசம் மட்டும் அவங்களால கண்டக்ட் பண்ண முடியாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பி அதுக்கடுத்து வந்து மியூஸ், கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 2 பேரால் மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிஸும் கண்டிப்பாக ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஏதாவது ஒரு மெத்தடில். ஓகே, செக்ஷுவலாக இருக்கலாம், இல்லைனா ஏசெக்ஷுவல் மெத்தடாக இருக்கலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும். ஓகே, அப்போ தான் அவங்களுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்கை இந்த வேர்ல்டில் அவங்க வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஸ்பீஷீஸ் இந்த வேர்ல்டில் சர்வைவல் ஆக முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are 2 types of reproduction, asexual and sexual reproduction. இன் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. வெஜிடேட்டிவ் அதனுடைய அந்த சொமாட்டிக் ஸ்ட்ரக்சர், வெஜிடேட்டிவ் ஒரு ஸ்டெம் ஆர் லீஃப் அது என்ன பண்ணுன்னா கட் பண்ணி போட்டாலே அது மறுபடியும் ஒரு ஹோல் பிளான்ட்டை அது வந்து ரீஜெனரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. பட் அது வந்து அனிமல்ஸில் வராது. ஓகே, ஆனால் அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஆர்கானிசம் கம்பைன் பண்ணும்போது there are mainly two types of reproduction able to reproduce the organism. One is the asexual, another one is the sexual reproduction. Okay, ஸோ இந்த ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னா தே நெவர் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ். ஓகே, மேலாக இருந்ததுன்னா மேல் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், ஃபீமேல் ஆர்கானிசம் வந்து ஃபீமேல் கேமிட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். போத் கேமிட்ஸ் ஆர் ஃபியூஸ்டு டுகெதர் டு ஃபார்ம் ஏ சைகோட் எம்ப்ரியோ. அதிலிருந்து ஒரு நியூ ஆஃப் ஸ்ப்ரிங் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் இஸ் எ செக்ஷுவல். ஸோ அப்போது ஒரு 2 ஆர்கானிசமுடைய கேமிட் அந்த இடத்துல வந்து ஃபியூஸ் ஆகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல்ன்றது என்னன்னா தேர் இஸ் நோ கேமிட் ஃபியூஷன். ஓகே, ஸோ அவங்களுடைய பாடி செல்லே என்ன பண்ணுன்னா அது அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஹோல் பாடி. ஓகே, டேர்ன்டு அண்ட் இட் ப்ரொடியூஸ் ஏ சிஸ்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது கவர் பண்ணிக்கிட்டு ப்ரோட்டோபிளாசம் வந்து ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் அ asexual reproduction. ஸோ அந்த asexual reproduction பார்த்தீங்கன்னா மெனி டைப்ஸில் இருக்குது. இந்த ஸ்மாலஸ்ட் ஆர்கானிசம் அண்டு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம். ஸோ அது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் asexual reproduction, எந்த ஆர்கானிசம் எப்படிலாம் நடக்குதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஒன்று வந்து கொனிடியா. இது வந்து ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ஸ். இந்த கொனிடியா ஸ்போர்ஸ், சைகோ ஸ்போர்ஸ், அந்த மாதிரிலாம் பெசிடியோ ஸ்போர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் அதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் வரக்கூடிய ஸ்போர்ஸ் இருக்கும். பட் இந்த கொனிடியா வந்து ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஸ்போர். இந்த கொனிடியா யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபங்கஸில் ஆஸ்பர்ஜில்லஸ், பெனிசிலியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பவுல்ட்ரி ஃபங்கஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ பவுல்ட்ரி ஃபங்கஸ் அந்த ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ஸ். இதெல்லாம் இந்த ஆஸ்பர்ஜில்லஸ் நம்ம வந்து ப்ரெட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் பிளாக் கலரில் இருக்கும்ல. நம்ம கோகனட் வீட்டில் பாதி அந்த கோகனட் ஸ்பேட்ச் வச்சுருந்தாலும் ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் பிளாக் கலர் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து மேக்ஸிமம் ஆஸ்பர்ஜில்லஸாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சம் க்ரீனின் கலரில் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்போர்ஸ் இருக்கும். அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பெனிசிலியம். ஓகே, ஸோ அந்த ஃபங்கஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். தென் பட்டிங்ன்றது என்னன்னா இது பட்டு அரும்புதல் சொல்லுவாங்க. இது வந்து ஈஸ்ட். ஓகே, எக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஷேப் உள்ளார இருக்கக்கூடியது வேக்யூல். ஓகே,
நியூக்ளியஸ் வந்து சைடில் இருக்கும். ஸோ அப்போ அவருடைய மெச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது when it enters the reproduction or asexual reproduction it produces a small bud. ஓகே, அரும்புதல் அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் பட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பட்டு வந்து மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஃப்ரம் த மதர். ஓகே, ஸோ அந்த மதர்லேருந்து அது வந்து கட் ஆஃப் ஆகிட்டு அது ஒரு நியூ ஆர்கானிசமாக இது க்ரோத் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பட்டிங் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அந்த பட்டிங் ரீப்ரொடக்ஷன் எது எதில் இருக்குன்னா ஹைட்ரா அண்டு ஈஸ்ட். ஓகே, தென் பைனரி ஃபிஷன் இருசம பிளவு. பாக்டீரியாவில் இது காமனாக இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன். ஓகே, பாக்டீரியாவில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அன்காமன், பட் அதுலேயும் இருக்குது. ஆனால் பைனரி ஃபிஷன் தான் வந்து பாக்டீரியாவில் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு பாக்டீரியா வந்து மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதனுடைய நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிக்கும். தென் சைட்டோபிளாசம் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து செல்வால் டிவைட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இது என்ன ஆகிடும், எ சிங்கிள் பாக்டீரியம் வந்து ரெண்டாக கன்வெர்ட்டட் ஆகிடும், டாட்டர் செல்ஸாக மாறிடும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஈச் டாட்டர் செல்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அகெயின் இட் என்டர் டு த பைனரி ஃபிஷன். ஸோ வித்தின் ஷார்ட் பீரியட் இட் ப்ரொடியூசஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் அது வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஏ பைனரி ஃபிஷன். இதெல்லாம் நம்ம வந்து பின்னால் ஒரு ரீப்ரொடக்ஷன் அந்த கேட்டகரி அந்த ஆர்கானிசம் பற்றி படிக்கும் போது இன்னும் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிக்கலாம். அதே போல் ஃப்ராக்மெண்டேஷன், தட் இஸ் த துண்டாதல். ஓகே, ஸோ பாசி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆல்கே லேக்காக இருந்தாலும் சரி, இல்லை ரிவர் பாண்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, பாசி வளரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், விளையாட்டுக்காக இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது என்ன பண்ணுவோம், அந்த பாசியெல்லாம் வந்து களைச்சி விட்டுடுவோம், இல்லை வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடுவோம். ஸோ அப்போ ஈச் அண்ட் எவரி ஃப்ராக்மெண்ட்டு என்ன பண்ணும், ஒரு நியூ ஆர்கானிசமாக அது வந்து க்ரோத் பண்ணும். ஓகே, ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃப்ராக்மெண்டேஷன் எக்ஸாம்பிளாக இருக்கிறது ஸ்பைரோகைரா, இட்ஸ் பிலாங்ஸ் டு ஆல்கே. ஓகே, தென் புரோட்டோனிமா. புரோட்டோனிமான்றது a special like asexual body in mosses. Mosses belongs to bryophytes, true bryophytes னு சொல்லுவோம். bryophytesல வந்து 3 கேட்டகரி இருக்கு, liverworts, hornworts and mosses. அந்த ஹையஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய bryophytesல புரோட்டோனிமா அதனுடைய அந்த என்டையர் பிளான்ட்டும் வந்து unfavorable கண்டிஷனில் டேர்ன் ஆகிட்டு இட் ப்ரொடியூசஸ் ஸ்பெஷல் ஆர்கன் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுலார இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி ஸ்போர்ஸும் அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இட் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ் ஆர் ரீஜெனரேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிசம். ஓகே, நியூ பிரியோஃபைட்ஸை ஃபார்ம் பண்ணும். தென் ரீஜெனரேஷன், மீள் உருவாக்கம். ஓகே, நம்ம லிசார்ட்லாம் பார்த்துருக்கலாம், அதனுடைய டெய்ல் கட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதனுடைய பாடியிலேருந்து டெய்ல் ஃபார்ம் ஆகும். அதே போல் ஸ்டார் ஃபிஷ், அதில் ஒரு ஆர்ம்ஸ் கட் ஆனாலும் மறுபடியும் இன்னொரு ஆர்ம் வந்து அதில் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் இங்கே பிளனேரியா அந்த ஒரு ஆர்கானிசமில் அது வந்து எவ்வளோ பீசஸ் கன்வெர்ட்டட் ஆனாலும் ஈச் அண்ட் எவரி பீசஸ் என்ன ஆகுனா ஒரு நியூ ஆர்கானிசமாக அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ரீஜெனரேஷன், மீள் உருவாக்கம். ஓகே, பிளனேரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் க்ரோத். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 1 மார்க் கொஷின் அண்ட் 2 மார்க் கொஷினில் வந்து மேட்சிங் டைப்லேயும் இல்லை உங்களை வந்து எக்ஸாம்பிள் மாடல்லையோ வந்து கேட்கக்கூடான ஒரு கொஷின்ஸ் இது. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு அடுத்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, இட் இஸ் த ஒன் ஆஃப் த attributes of living organism. Stimulus. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கு, பெல் அடிக்கிறாங்க. அந்த பெல் அடிச்சோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, இது வந்து என்னது பிரேக் சொல்லுவாங்க, மார்னிங் வந்து பிரேக் டைம் இல்லைனா லஞ்ச் பிரேக். ஸோ அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு என்ன வந்துடுது, ஒரு சம் இண்டக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது பெல் அடித்த உடனே. ஓகே, ஸோ அப்போ அந்த பெல் சவுண்ட் என்னது உங்களுக்கு ஸ்டிமுலஸ், தூண்டி விடுறது. ஓகே, தூண்டல் துளுங்கல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு தூண்டி விடுது. அது வந்து அப்போ அந்த சவுண்டு கேட்டோடனே உங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய சேஞ்சஸ், அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்ஸ் யாருக்கு தான் மெயினாக இருக்குன்னா ஆர்கானிசம் தான் இருக்கும், லிவிங் ஆர்கானிசம் தான் இருக்கும். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்டிமுலஸ் அதிகமாக இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பிளான்ட்ஸுக்கு ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஸ்டிமுலஸ் இருக்குது. அனிமல்ஸுக்கு சம்டைம்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் இருக்குது. ஓகே, ஸோ அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாருமே நம்ம எல்லாமே இப்போ ஸ்டாஃப் இல்லை டீச்சர்ஸ் உங்களை வந்து ஏதோ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்களை அடிக்க வராங்கன்னா உங்களுடைய ஐ அங்கே வந்து பார்க்குது. ஸோ நம்மளை வந்து அடிக்க வராங்கன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று கையால் தடுப்பீங்க, இல்லைனா சார் ஏதோ ஒரு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்பீங்க அதிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஓகே, அப்படி இல்லையே டெம்பரேச்சர் ரொம்ப ஹெவியாக நம்ம ஸ்கின்னில் வந்து அது ரீச் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எரிச்சலாக இருக்குது நம்ம சொல்லுவோம், ஹீட் ஆகுது நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்கின்னில் வந்து நமக்கு அந்த சென்ஸை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரி பண்ணக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் இது சென்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து வாசனை நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகே,
இதெல்லாம் அனிமல்ஸில் இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அப்போ அந்த சரௌண்டிங்ஸ் ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து பிஹேவ் பண்ணுறது, அந்த சென்ஸை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது சென்ஸ் ஆர்கன் மூலிமா அது வந்து நமக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான பிஹேவியருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஷியஸ்னஸ், ஓகே, உணர்வு நிலை. ஓகே, இந்த சென்ஸ் எதுவும் நமக்கு வந்து கிடைக்கலனா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அன்கான்ஷியஸ். ஓகே, கோமா ஸ்டேஜில் இருப்போம், இல்லை மயக்கம் போட்டு எந்த ஒரு பிஹேவியருக்கு நம்ம உடம்புல வந்து நடக்காத ஒரு நிலையாக நம்ம இருக்கோம். ஓகே, அன்கான்ஷியஸ் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே, அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. ஓகே, எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. ஸோ அப்போ கான்ஷியஸ்னால் அதுக்கு எதுவாக இருந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஓகே, எந்த ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, தட் இஸ் கான்ஷியஸ்னஸ். அண்ட் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம் பிளான்ட்ஸ், ஓகே, சூரியகாந்திலாம் சொல்லுவீங்க, சன் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அந்த டைரெக்ஷனில் தான் அதனுடைய ஃப்ளவரை வந்து அது இருக்கும், சன் எப்பவுமே ஃபேஸ் பண்ணி இருக்கும் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ சன்னுக்கும் அந்த ஃப்ளவருக்கும் என்ன இருக்குது, சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே, சம் ஸ்டிமுலஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டோடைய அந்த மூமெண்ட் வந்து அது கண்டக்ட் பண்ணுது. ஓகே, அதே போல் டச் மீ நாட் பிளான்ட், தொட்டாசுரிங்கன்னு சொல்லுவீங்க, லீஃபை வந்து ஒரு இடத்துல நம்ம டச் பண்ணாலே போதும், பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் அது இமீடியட்டாக என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டருக்காக அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் இண்டக்ஷன். ஓகே, அதே போல் சம் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ ஓரத்தில் வச்சுருந்தாலும் பட் சன்லைட் எந்த டைரெக்ஷனில் வருதோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த பிளான்ட்டோடைய ஷூட் சிஸ்டம் வந்து பெண்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த சன்லைட்டை அது வந்து என்ன பண்ணுது, அது லைக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ அந்த பிளான்ட்டோடைய க்ரோத்தை வந்து அது வந்து சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி பிளான்ட்டோடைய இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரிட்டபிலிட்டி. ஓகே, ஸோ அது எரிச்சல் அடையக்கூடிய தன்மை, ஸோ அந்த மாதிரி உள்ளீடற்ற தன்மைன்னு நம்ம சொல்லலாம், சீரற்ற நிலை நம்ம கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இரிட்டபிலிட்டி பிளான்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது இரிட்டபிலிட்டி. அனிமல்ஸு வந்து அந்த அவுட்டர் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த லிவிங் வேர்ல்டில் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதில் இந்த கிளாஸில் நம்ம க்ரோத், செல்லுலார் ஸ்ட்ரக்சர், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.